இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி காலம் இருக்க போகுது. அதாவது மே 31ஆம் தேதி வரைக்கும். ஜனவரி 28ஆம் தேதியிலேருந்து மே 31ஆம் தேதி வரைக்குமான இந்த சுக்கிரனுடைய பயிற்சி உச்சம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரனுடைய காலம் வந்து இந்த வகையிலலாம் உங்களுக்கு வந்து சிறப்புகளை செய்ய போகுது. ஸோ இந்த துறை சார்ந்தவங்க மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசியில் பிறந்த எல்லாருக்குமே சிறப்பான யோகமான காலம்ன்றதை நம்ம வந்து எந்த வகையிலையும் சந்தேகப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனியோடைய நிலை தொடர்ந்துட்டுருக்கு. ராகு ஆல்ரெடி 11ஆம் இடத்துல இருக்கார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலை இப்போ இந்த மாதங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து குரு வந்து ராசியிலே இருக்கார். ஜென்ம குரு இருந்துகிட்ருக்கார். குரு பயிற்சியுமே இந்த அடுத்து வரக்கூடிய மே மாதம் 11ஆம் தேதி நடக்க இருக்குது. அந்த குரு பயிற்சியும் ஆனதுக்கு பின்னாடி இன்னும் சிறப்பு. குரு வந்து தனஸ்தானத்துக்கு வந்த ராசிக்கு 8, 11 இருந்தாலும் அவர் வந்து பகை கிரகமாக இருந்தாலும் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு, குடும்பஸ்தானத்துக்கு, வாக்குஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. இப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனுக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவுக்கும் கேந்திர தொடர்பு ஏற்படுது. அதாவது குருவுக்கு 10ஆம் கேந்திரத்தில் வந்து சுக்கிரனும், சுக்கிரனுக்கு 4ஆம் கேந்திரத்தில் வந்து இவர் நம்ம குருவும் இருக்கிறதுனால வந்து இது வந்து கேந்திர தொடர்பு மூலியமாக ஒரு 2 கிரகங்கள் நிலையில் இருக்காங்கன்னா 2 பேருமே நல்ல யோகங்களை செய்யக்கூடிய காலமாக இருக்கும்.